வெல்கம் டு த ஷோ ஸ்பாட்லைட் வியூவர்ஸ் வித் மீ விஜய் சந்தியா. ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் ஃபார் ஜனி திரைப்படத்தோட டீம் தான் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க ஷோக்குள்ளே போகலாம். இதுவே உங்களுக்கு ஒரு மாதிரி ரிஸ்காக இருந்திருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து பிரியங்கா கேரக்டரில் இருந்திருப்பீங்க அண்ட் அஃப்கோர்ஸ் அப்படியே வந்து ஜெனி கேரக்டர் மாறி இருப்பீங்க. ஸோ அது எப்படி இருந்தது அந்த சேஞ்சஸை? எப்படி இருந்ததுன்னா, உண்மைய சொல்றதா இருந்தா கொஞ்சம் சேலஞ்சிங்ல ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஒரு கேரக்டர்ல இருந்து என்ன சொல்றது, அதுவும் ரொம்ப ரொம்ப இன்டென்சிவான ஒரு கேரக்டர். அதுல இருந்து ஸ்ட்ரெயிட்டா ஒரு விக்டிமைஸ்ட் இது பண்ணும்போது அது என்ன உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸா மாறிச்சுன்னா, நாங்க ஸ்டார்டிங்ல இருந்து அது பண்ணும்போது அது ஸ்வாப் பண்ணி உங்களுக்கு பழகிடுச்சு. ஓகே. அப்போ நீங்க வந்து ஸ்டார்டிங்ல இருந்து அப்படி வரும்போது நான் வந்து நடுவில் ஸ்டார்ட் பண்ணி தான் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரகிள் இருக்கும். ஸ்டார்டிங் இந்த நீ ஓடி வாமா, நீ ஓடி வந்துட்டியா, நீ பின்னாடி போ, நீ ஓடி வாமா அப்படின்னா ஸோ ட்ரெஸ்ஸு காஸ்டியூம் எல்லாமே சேஞ்ச் பண்ணி திருப்பியும் இது வந்து பண்ணணும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி கொஞ்சம் சேலஞ்சிங் தான். ஆனால் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா நம்மளால நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சுது, இமோஷனலாக கற்றுக்க முடிஞ்சுது. நிறைய மேனரிசம்ஸ் பேசுறது. எனக்கு தெரிஞ்சு இவருக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே ஆக்சுவலி ஈக்குவலாக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க இது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஒரு ரொம்ப கோஆப்ரேஷன் தேவை வந்துருச்சு. ஆனால் அதுவும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ எங்கள் ஆர்டிஸ்ட் சைடில் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே, இப்போ பிட்டு அண்ணா இருக்கார், சாந்திரா இருக்காங்க, ஐஸ்வர்யா இருக்காங்க, நடித்த எல்லாமே. அப்புறம் ப்ரொடக்ஷன் சைடில் இருந்து பார்த்தாலும், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் இருந்து பார்த்தாலும் எல்லாருமே ரொம்ப ஃபேமிலியாக சேர்ந்து ஒரு ஃப்ளோவில் அப்படியே வந்துருச்சு. ஓகே, சூப்பர். அண்ட் இப்போ ஒரு முதல் படம் அப்படின்னும் போது ஒரு டைரக்டர் வந்து ப்ரொடியூசர் தேடி அலையிறதுக்கே நிறைய இது இருக்கு இல்லையா? லைக் போயிட்டு இந்த கதையை சொல்லி அவங்க ஒரு ப்ரொடியூசர்கிட்டே போயிருப்போம். அந்த மாதிரி இந்த படத்துக்காக நீங்கள்? இல்லை, ஆக்சுவலி நாங்கள் இந்த படத்தை பண்ணும்போது, நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நானே படம் பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்தாங்க. அவங்க வந்து அவங்களும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதனால தான் நம்ம இந்த ப்ராஜெக்டை முடிஞ்சிச்சு. நான் இப்போ இதுக்காக ஒரு ப்ரொடியூசரை போய் தேடிலாம் நான் ரொம்ப அலையலை. நம்மளே பண்ணிடலாம் அந்த கதையை, நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணிடலாம் அப்படின்றது தான் எனக்கு இருந்தது. அப்படி இருக்கும்போது தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் உள்ளே வந்தாங்க. அப்புறம் 3 பேர் சேர்ந்து இந்த ப்ராஜெக்டை பண்ணி முடித்தோம். ஓகே. அண்ட் ஜஸ்டிஸ் ஜெனி வந்து ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷன் பெண்களுக்கும் இல்லை காமன் ஆடியன்ஸ்க்கும் என்ன மாதிரியான விஷயத்தை போய் கொண்டு சேர்க்கும்? என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது? பெண்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கலாம், கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கலாம். அதே மாதிரி இப்போ ஆண்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பெண்களுக்கு எதிராக செய்யாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செய்யக்கூடாது. சப்போஸ் ஒரு ஆண் செஞ்சாலும் ஒரு பெண்ணுக்கு எங்கேயாவது ஒரு பாதிப்பு நடக்குதுன்னா மற்ற ஆண்கள் கூட நிற்கணும், அந்த பொண்ணுக்காக மற்ற பெண்களும் கூட நிற்கணும். அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நான் நிறைய சொல்லியிருக்கோம். சில விஷயங்களில் வந்து நம்ம அட்வைஸும் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க ஆடை சுதந்திரம், அது ட்ரெஸ் வந்து எங்களோட கம்ஃபர்டபுள். அது ஆக்சுவலி அது வந்து சில பேர் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆடை சுதந்திரம்னா ஆடை குறைக்கிறது தான் சுதந்திரம்னு நினச்சிட்டாங்கன்னா என்னன்னு தெரியல. பட் அது வந்து அந்த ஆடை குறைப்புன்றது வந்து எந்த அளவுக்கு ஒரு லிமிட்டில் இருக்கணும், அது எந்த ஒரு கல்ச்சரில் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சின்ன வயசாக இருக்கும் போதோ, நான் சின்ன வயசாக இருக்கும் போதோ அப்படின்னு பார்த்தா நம்ம கோயிலுக்கு போகிறப்போ நம்ம கோயிலில் பெருசாக போர்டெலாம் இருக்காது. நார்மலாக நம்ம கோயிலுக்கு போவோம், கும்பிடுவோம், வீட்டுக்கு வந்துடுவோம், அப்படி தான் இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய கோயிலில் வந்து ட்ரெஸ் கோடை பற்றி போட ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்கள் வந்து இங்கே ஜீன்ஸ் போட்டு வரக்கூடாது, ஷார்ட்ஸ் போட்டு வரக்கூடாது, சல்வார் போடணும், துப்படா போடணும், சாரியில் வரணும் அப்படின்ற மாதிரிலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கோயிலில் கூட நடக்க ஆரம்பிச்சிருச்சு. பெண்களுக்கு எதிரான அபியூஸ். இப்போ நீங்கள் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் அதெல்லாம் உள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கோயிலே என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்னு. இப்போ அதுக்கே வந்து ஒரு கட்டுப்பாடை கொண்டு வராங்க அப்படின்னா சில விஷயங்களை வந்து சில இடத்துல நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் சில பெண்கள். அது இல்லாமல் சில விஷயங்களை வந்து பெண்கள் யோசிக்கணும் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கோ வர்றதுக்கோ. ஏன்னா இப்போது ஒரு இன்சிடெண்ட் வந்து வருஷத்தில் ஒன்று நடக்குது, 5 வருஷத்தில் ஒன்று நடக்குதுன்னா நம்மளுக்கு அதுக்கான பாதிப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம அப்போ அதை ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த வாரம் ஒரு இன்சிடெண்ட், பெரிய இன்சிடெண்ட்டாக இந்த இந்தியாவில் பேசப்படுது, ஃபுல்லாக டெலிகாஸ்ட் அதுதான் பண்ணுறோம். அடுத்த வாரமும் அதே இன்சிடென்ட் நடக்குது. அப்போ வந்து இந்த இன்சிடெண்ட்டுக்கு வந்து ஸ்டாப் ஆக போகிறது கிடையாது. அப்போ நம்ம இதை எப்படி சேஃப்டியாக மாற்றிக்கணும், பெண்கள் கொஞ்சம் அவேர்னஸாக எப்படி இருக்கலாம், சில இடத்துலலாம் சில விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்றதெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். அதேமாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு பெண்ணுக்கு எங்கேயாவது ஒரு பேட் டச் இருக்குது, ஒரு அபியூஸ் நடக்குது, இன்கேஸ் ஒரு மெட்ரோலையோ ஒரு மால்லையோ இல்லை வேறு எங்கேயாவது ஒரு க்ரௌட்லையோ நடக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, மோஸ்ட் ஆஃப் தி கேர்ள்ஸ் வந்து அதை அவாய்ட் பண்ணிட்டு ஒதுங்கி போயிடுறாங்க. அவங்க அதை அவாய்ட் பண்ணக்கூடாது, அந்த இடத்துல அவங்க ஏற்று கேட்கணும், சண்டை போடணும், அவங்கக்கிட்ட இங்கே ஃபைட் பண்ணணும் அப்படின்றது நான் சொல்லியிருக்கேன். அந்த இடத்துல நீங்கள் இறங்கி ஃபைட் பண்ணிங்கன்னா உங்களுக்காக நாங்கள் ஒரு 100 பேர் நிற்போம். அந்த பெண்களும் சரி, அங்கே இருக்க ஆண்களும் சரி, எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் நிற்போம். நீங்கள் அங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறீங்க. இந்த இப்படி பண்ணுறானே அவாய்ட் பண்ணி நீங்கள் அங்கேருந்து போயிடுறீங்க. ஆனால் நீங்கள் போகும்போது ஒரு கல்பிரிட்டை உருவாக்கிட்டு போயிடுறீங்க. அவன் என்ன பண்ணுறான், இன்னொரு பொண்ணை தொடுறான். ஸோ
ஸோ நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் ரியாக்ட் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். அந்த ரியாக்ட் வந்து சில பேர் சொல்கிறீங்க, இப்போ நிறைய பேர் இவங்களே கூட சொல்லியிருக்காங்க, அந்த நேரத்தில் எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியாது, ஃப்ரீஸ் ஆகிடும். அந்த இடத்துல நீங்கள் ஃப்ரீஸ் ஆகிறீங்களா, அந்த ஃப்ரீஸ் ஆகிற அந்த 2 செகண்ட் யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம இவனை விட்டுட்டு போகலாமா, இல்லை நம்ம இவன்கிட்ட வந்து நம்ம ஃபைட் பண்ணலாமா அப்படின்றத யோசிங்க. அப்போ உங்களுக்குள்ள ஒரு பிரியங்கா வருவாங்க. அப்படி அந்த இடத்துல நீங்கள் ஜெனியாக போயிடாதீங்க, பிரியங்காவாக இருங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். நீங்கள் அங்கே அட்டாக் பண்ணுங்க, உங்களுக்காக சப்போர்ட் பண்ண நாங்கள் எல்லாருமே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறேன். சூப்பர். அண்ட் நீங்கள் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ? இதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ சார் சொன்னதெல்லாம் ரொம்ப சீரியஸான ஒரு இது, ரொம்ப அழகான ஒரு பாட்டும் காமிச்சிருக்கோம். நட்புங்கிற அந்த ஒரு ஃபீல் நம்ம வந்து காமிச்சிருக்கோம். ஏன்னா இப்போ பசங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நம்ம நிறைய மூவிஸில் நிறைய பார்த்துட்டோம். அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஐகோனிக்கான கேரக்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து பிரியங்கா அண்ட் ஜென்னிக்குள்ளே இருக்கிற அந்த நட்பு கூட ரொம்ப பியூட்டிஃபுல். லைக் when a woman stands for another woman அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஐகோனிக்கான ஒரு இமோஷன் கூட இதில் இருக்குது. ஸோ இதில் வந்து எப்படின்னா, இப்போ இந்த படம் பார்க்கும்போது இப்போ நிறைய ஜென்னிஸ் இருப்பாங்க, அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க, பார்த்தியா ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே ஒரு ரியலைசேஷன் வரும். ஸோ திருப்பி இப்போ நாளைக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனைனா நம்மளோட லைஃப் என்ன சொல்கிறது, சாக்ரிஃபைஸ் பண்ணி இன்னொரு ஃப்ரெண்டுக்கு நிற்கிறது ரொம்ப ரேரான ஒரு விஷயம். இந்த காலத்தில் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி ஒரு பாண்டு வந்து காமிச்சிருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து பிரியங்காவாக இருப்பாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள ஒரு பெட்டர் ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. அது பார்க்கும்போது அந்த ஒரு ரியலைசேஷன் இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம சொசைட்டியில் வந்து லைக் ஜஸ்டிஸ் டிலைட் இஸ் த ஜஸ்டிஸ் டினைட் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதை பற்றி இந்த பனிஷ்மெண்ட் சிஸ்டம்ங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டருங்கிறது ஒரு விஷயம். இப்போ ஜிசிசி கண்ட்ரீஸ்லாம் பார்க்கும்போது நம்ம க்ரைம் ரேட்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸ்பெஷலி இந்த அப்யூசிங் ரேட்ஸ்லாம் ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப ரேர். ஏன்னா ரொம்ப கொடுமையான பனிஷ்மெண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க, ரொம்ப கொடூரமாக பனிஷ் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேருக்கு பயம், சிட்டிசன்ஸ் எல்லாருமே பயப்படுறாங்க, நாளைக்கு நான் வந்து இந்த ஒரு தப்பு நான் கமிட் பண்ணேன்னா ஐ வில் ஹேவ் டு கோ த்ரூ தீஸ் கான்சிக்வன்ஸ் அப்படின்னு. நம்ம கண்ட்ரியில் இல்லை. எஸ். ஸோ அது வந்து இந்த க்ரைம் ரேட்ஸ் ரேஷியோ வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிறதுக்கு ஒரு மெயின் ரீசன். ஸோ நம்ம படத்தில் வந்து ஜஸ்டிஸ் கொடுத்துருக்கோம், அது எப்படிங்கிறது நம்ம பார்க்கும்போது தெரியும். ரொம்ப இமோஷனலாக ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். இப்போ படம் வந்துட்டு பார்த்து வெளியே வரும்போது எல்லா பொண்ணுங்களுக்கும் நம்மளுக்கு இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குன்னு அந்த ஒரு ரியலைசேஷன் வரும். கான்ஃபிடென்ஸ் ஜாஸ்தி ஆகும், செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஜாஸ்தி ஆகும். இன்னும் இப்போ என்ன சொல்கிறது, இப்போ ஒருத்தங்க ட்ரெஸ் கோடை வச்சுட்டு இப்போ ரேப் நடக்குது அப்படின்னு இல்லை. ஒருத்தங்க என்னென்ன ட்ரெஸ் போடணும் அவங்களோட ரொம்ப பர்சனலான விஷயம், அது யாராலையும் ஜட்ஜ் பண்ணவும் முடியாது, அது யாருக்கும் ரைட்ஸும் கிடையாது. ஆனால் ஒரு பொண்ணை நம்ம வந்து கேர்ஃபுல்லாகினா ரொம்ப நம்ம என்ன சொல்கிற சொசைட்டி வந்து நம்மளை வந்து வல்னரபிளாக வச்சுருக்காங்க. ஆக்சுவலி ஈவன் தோ வி ஆர் நாட், அது அந்த மாதிரி சிச்சுவேஷன் அப்படி தான் இருக்குது. ஸோ இதில் வந்து சின்ன சின்ன கேர்லெஸ்ஸாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வர அந்த பாதிப்பு, ஆல்வேஸ் ப்ரிகாஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை வரும். ஓகே, சூப்பர். அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், லைக் உங்களோட ஜேர்னி வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, லைக் எப்படி சினிமாக்குள்ளே வந்தீங்க? சினிமாக்குள்ளேனா ஆக்சுவலி எனக்கு வந்து சினிமா பேக்ரவுண்டோ இல்லை சினிமா ஃபீல்டை வச்சு எந்த சம்மந்தமும் எனக்கு கிடையாது. அகாடமிக் பேக்ரவுண்ட் தான், அம்மா டீச்சர். ஸோ எனக்கு வந்து படிக்கிறதுல தான் ஃபோக்கஸ் இருந்துச்சு. நல்லா படிச்சிருந்தேன், அப்படிதான். 10th காலேஜ் எல்லாமே எனக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ டாப்பரெல்லாம் இருந்தேன், ரொம்ப படிக்கணும், ஒரு வேலைக்கு போகணும், ஐ வாண்டட் டு பி டீச்சர், எனக்கு டீச்சர் தான் ஆகணும் அப்படின்ட்டு இருந்தேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அம்மாவை பார்த்து டீச்சருங்கிற அந்த ஒரு ஒக்குபேஷன்லாம் ரொம்ப மரியாதை ஜாஸ்தி. ஸோ அப்படி தான் எய்ம் இருந்துச்சு. ஆனால் காலேஜ் டைம் வந்தப்போ என் ஃப்ரெண்ட் ஆக்சுவலி கோபிகா, அவள் தான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு சொல்லி கொடுக்குறா. எனக்கு வந்து டிக்டாக் இருந்துச்சு. அது டிக்டாக் வந்து ரொம்ப ஒரு அட்டென்ஷன் கேதர் பண்ணுற ஒரு டைம். ஸோ காலேஜ் படிக்கிற டைமில் அவள் தான் சொன்னான், நீ ஏன் ட்ரை பண்ணக்கூடாது, நல்லா இருக்கே, நீ பார்க்க நல்லா இருப்ப, ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு. அப்போல்லாம் ரொம்ப கூச்சம், அதெல்லாம் முடியாது, எனக்கு செல்ஃபி எடுக்கிறதுக்கு கூட பிடிக்கல, ஃபோட்டோவில் கூட நிற்க மாட்டேன் அந்த மாதிரி. அந்த பொண்ணால வந்து விவரம் எதுனா ஏன் சார். ஸோ அவள் தான் இப்படி ஒரு இது கொடுத்தா. அப்போல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது, ஹாஸ்டல் ரூமில் உட்காந்து யாருக்கும் தெரியாமல் டிக்டாக் பண்ணுவேன். ஏன்னா வெளியே போஸ்ட் பண்ணுறதுக்குலாம் சத்தியமாக கட்சே கிடையாது. அப்படியே ஸ்லோவாக டிக்டாக் ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், அவள் தான் ஆக்சுவலி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை எடுத்து கொடுத்தது, ஓப்பன் பண்ணி கொடுத்தது, எனக்கு எல்லாமே லோட் பண்ணி கொடுத்ததுலாம் அவள் தான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அவளுக்கு ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவள் தான் ஆக்சுவலி சொல்லி கொடுத்தா. இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன், ரீல்ஸ்லாம் போட ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. நீங்கள் தான் எனக்கு ஆக்சுவலி கான்ஃபிடன்ஸே கொடுத்தீங்க, அதுதான் உண்மை. ஸோ அப்படியே ஷார்ட் ஃபிலிம்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு.
அப்படியே ரொம்ப ஸ்லோவாக எனக்கு வந்து எனக்கு இதுதான் எனக்குள்ள இந்த ஒரு இது இருக்குன்னு ஏதோ ஒரு டைமில் எனக்கு ஒரு ரியலைசேஷன் வந்துருச்சு. சரி அப்போலேருந்து ரொம்ப சீரியஸாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் வீட்டில் என்ன சொன்னாங்க இந்த படம் நீங்கள் நடித்த அப்புறம்? அம்மாவுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அதில் கொஞ்சம் ஷார்ட்ஸ்லாம் நான் காமிச்சு கொடுத்தேன். ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஏன்னா அந்த 32 days நான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ ரொம்ப சப்போர்ட்டிவ். ஆக்சுவலி நான் என்னோட பேஷன் நான் வந்து இது பண்ணிக்கிறதுல அம்மா ஏற்கனவே ரொம்ப ஹாப்பி. அதில் இப்படி எனக்கு ஒரு மூவி ஒரு சென்டர் கேரக்டராக பண்ண முடிஞ்சதில் அதை விட ஹாப்பி. சூப்பர். நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்களோட ஜேர்னி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? என்ன ஜேர்னி? லைக் லைஃப் ஜேர்னி இந்த சினிமாக்குள்ளே வந்து. லைஃப் ஜேர்னின்றது ஒன்றும் பெரிய ஒரு சுவாரஸ்யம் தான். அது ஆக்சுவலி வந்து நம்ம சினிமா வந்து நம்ம முன்னாடி ஸ்போர்ட்ஸில் இருந்தோம். நம்மளுக்கு அது ஸ்போர்ட்ஸில் சாதிக்கணுன்றது தான் ஒரு ஆசை. ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்போர்ட்ஸில் நம்ம நல்ல பொசிஷன் வந்தோம். பட் அதை கண்டினியூ பண்ண முடியல. அப்போ இருந்த ஒரு சூழ்நிலை கண்டினியூ பண்ண முடியல. ஸோ நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒன்று வெளி உலகத்துக்கு தெரியாத மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணோம். இப்போ லைக் நம்ம ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு பாலிடிக்ஸாக இருக்கட்டும். ஸோ எதுவாக இருந்தாலும் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது தான் நம்ம வெளில தெரியும். இப்போ அந்த மாதிரி இந்த சொசைட்டியை சுற்றி பண்ணுற ஒரு விஷயங்கள், வெளிக்கு தெரிகிற ஒரு விஷயங்கள், நம்ம ஒரு காமன் மேனாக இல்லாமல் படிச்சுட்டு காலையிலேருந்து வேலைக்கு போனோமா, ஈவினிங் வந்தோமா, அப்படி நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் கிடையாது. ஸோ நம்மளுக்கு ஏதாவது ஒன்று இந்த மாதிரி பண்ணணும். இப்போ அந்த ஸ்போர்ட்ஸ்க்கு அப்புறம் சினிமா நடிக்கணும்னு ஆசைப்பட்டு ரொம்ப ட்ரை பண்ணேன். அப்போ நிறைய பேர்கிட்ட போய் சான்ஸ் கேட்டேன், நிறைய போவேன். பட் என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு அந்த மைண்ட் செட் எப்படின்னா போனால் சான்ஸ் கிடைக்கணும். போய் சும்மா அவங்க அப்படி சுற்றிட்டே இருக்குது, அது நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பிடிக்காது. ஸோ அப்புறம் இங்கே போய் ட்ரை பண்ணுவேன், கிடைக்கலன்னா அது பரவாயில்ல விட்டுட்டு அப்படி போவோம். அப்போ பட் ஆனால் அது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கல மனசில். சினிமா வந்து நம்ம அப்படியே சினிமா அப்படி ஒரு சான்ஸ் ட்ரை பண்ணும்போது சினிமா மக்கள் கூட நிறைய பேர்கிட்ட பழக ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே போச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே, படங்கள் நிறைய பார்க்க ஆரம்பித்தோடனே சரி நம்ம சினிமா நடிக்கிறதோட சினிமா எடுக்கலாம் அப்படின்றது டைரக்ஷன் பண்ணலாம் அப்படின்னப்போ எனக்கு இந்த கதைகள்லாம் படிக்க ஆரம்பித்தோன்னே எனக்கு நடிக்கிற இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. ஓகே, அப்படி டைரக்டர் ஆகிடும் அந்த மாதிரி எனக்கு அந்த விஷயங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்விப்படும் போது நடிக்கிறதோட டைரக்ஷன் பண்ணலாம் நம்மளுக்கு அப்படின்னும் போது இப்போ எனக்கு என்னென்னா நடிக்கிற இன்ட்ரெஸ்டே இல்லை, நடித்து வைக்க பார்க்கணுன்றது இன்ட்ரெஸ்ட் தான் அதிகமாகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு எவ்வளோ பேர் சான்ஸ் தேடி போகிறாங்க. ஆனால் இப்போ மோஸ்ட்லி என்னை தேடி சான்ஸ் கேட்டு வந்த 99% நான் நிறைய பேருக்கு சான்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ இந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சான்ஸ் கேட்டு வந்து அவங்க சான்ஸை நான் கொடுத்துருக்குறேன். இப்போ அவங்களும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இன்னும் நம்ம நிறைய படங்கள் பண்ணும்போது நிறைய பேருக்கு இந்த மாதிரி சான்சஸ் கொடுக்கணும். ஸோ இப்போ ஏன்னா இன்றைக்கி வந்து சினிமா வந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட ஆளுகிட்ட தான் இருக்குதுன்னுலாம் கிடையாது. இப்போ வந்து இப்போ ஃபோன் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே டேரக்டர் ஆகிட்டாங்க, எல்லாருமே ஆக்டர் ஆகிட்டாங்க. இப்போ எல்லாருமே தெரியுது, எல்லா விஷயமும் பேசுகிறாங்க. ஸோ அவங்களுக்கு இன்னும் ஒரு இந்த மாதிரி ஒரு பெரிய பிளாட்ஃபார்மில் நம்ம ஒரு சான்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணுவாங்க. இப்போ நிறைய புது டேரக்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்களே முதல்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டேரக்டர்ஸ் தான் இருப்பாங்க. இப்போ நம்ம விரல விட்டு எண்ணிடலாம் இவங்க தான் டேரக்டர்னு. நீங்கள் விரல விட்டுலாம் எண்ண முடியாது. சும்மா 4 படம் ஒரு 2 படம் பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்துட்டு பெரிய ஹீரோ வச்சு பண்ணுறவங்க பேர் மட்டும் இப்போ மேலே இருக்கும். ஆனால் இப்போ ஒரு பெருசாக பேர் இருக்காது அவங்களுக்கு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல படங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. இப்போ நிறைய பேர் பண்ணிட்டு வராங்கல்ல. இப்போ கிரவுண்ட் வந்து ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குது. நானும் இறங்கி விளையாடலாம், நீங்களும் இறங்கி விளையாடலாம். விளையாடுறவங்க உள்ளே நிற்க போகிறாங்க. ஆமாம், விளையாடாதவங்க அவுட் ஆகி வெளில உட்கார போகிறாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு காம்படிஷன் வந்து ஹெவியாக இருக்குது. அதே மாதிரி ஆர்டிஸ்ட்டும் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்தாலும் இப்போ எப்படின்னா இப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பார்த்தா ஒரு சில கேரக்டருக்கெலாம் வந்து உங்களுக்கு ஆல்டர்னேட்டே இருக்காது. இவர் இதை தான் பண்ணணுன்ற மாதிரி இருக்கும். இன்றைக்கி அப்படிலாம் கிடையாது. ஒரு கேரக்டர் எடுத்தோன்னா அதுக்கு 10 பேர் இருக்காங்க. நீ இல்லையா நீ அப்படின்னு இருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கனால இப்போ சினிமாவுக்கு வர்றதுன்றது வந்து ரொம்ப ஈஸியாக வரலாம். இப்போ எல்லாருமே இப்போ ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ என்ன பார்க்கதா இருக்கட்டும், உங்களை பார்க்கதா இருக்கட்டும், இவங்கள பார்க்கதா இருக்கட்டும், ஈஸியாக நம்மளுக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கான வழி நம்ம கையில் இருக்குது. சோஷியல் மீடியா லைக் எல்லாமே வளர்ந்து வருது. ஓகே, சூப்பர். அண்ட் இருந்தாலும் வந்து நமக்குன்னு ஒரு இன்ஸ்பயர் இருப்பாங்க இல்லையா? ஸோ உங்களுக்குன்னு ஒரு இன்ஸ்பயர் கண்டிப்பாக இருந்திருப்பாங்க இல்லையா? எதில் டைரக்ஷன் இல்லையா? கண்டிப்பாக இருக்காங்க. எனக்கு வந்து பாக்கியராஜ் சார் பிடிக்கும், அப்புறம் மணிவண்ணன் சார் பிடிக்கும். ஆமாம், எனக்கு மணிவண்ணன் சார் படம் ஃபுல்லாக பிடிக்கும், அவரோட டைலாக்ஸ் பிடிக்கும். அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச டேரக்டர் வந்து மணிவண்ணன். ஓகே, அண்ட் நீங்கள் உங்களோட இன்ஸ்பயர் யார்? எனக்கு அனுஷ்கா மேம் ரொம்ப பிடிக்கும். ஓகே, அனுஷ்கா மேம் ரொம்ப பிடிக்கும். விக்ரம் சார் ரொம்ப பிடிக்கும். விஜய் சார் ரொம்ப பிடிக்கும்.
வேர்சடைலான கேரக்டர்ஸ் நிறைய பேர் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஒரு பேர்லாம் கேட்டால் ரொம்ப கஷ்டம். சூப்பர். அண்ட் இவ்வளோ நேரம் அழகாக வந்து உங்களோட டைமை கொடுத்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் அண்ட் படத்தை பற்றி சொன்னதுக்காக தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டு ஆல். என்ன நேரத்தில் எனக்கு ஷோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஷோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் சந்தியா. டாடா.